மீனத்தில் உள்ள குரு. அப்ப குருவுக்கு பியூட்டி என்னன்னா, குரு ஒருவரே 3 சரம் சிரம் என்ற உபயம் என்ற இந்த 3 பாகங்களாக பிரிக்கப்பட்ட ராசியையும் 3 கோணங்களையும் பார்ப்பார். குரு பார்வையானது 7ஆம் பார்வையாக கன்னிமனையின் அதுல கிரகங்களின் மீது படும். 5ஆம் பார்வையாக கடகத்தையும் கடகத்தில் உள்ள கிரகங்களையும் மீனத்தில் உள்ள குரு ஆட்சி பெற்ற குரு பார்ப்பார். 9ஆம் பார்வையாக விருச்சக மனையையும் விருச்சகத்தில் உள்ள கிரகத்தையும் குரு பார்வையானது படும். உங்க ஜாதகத்துல 3 அதாவது மீனத்தில் குரு இருக்கிறார்னா அவர் பார்க்கக்கூடியது கடகம் கன்னி விருச்சகம். இந்த வீட்டை பார்க்கிறார், இந்த வீட்டில் உள்ள கிரகங்களை பார்க்கிறார். குரு பார்வை குற்றங்களை நிவர்த்தி செய்கிறது. சனி பார்வை தடைகளை தந்து தருகிறது. தடை தந்து வெற்றியா தோல்வியாடுறது அந்த ஆதிபத்திய இணைவு தொடர்பை பொறுத்து. சனியினுடைய பார்வை எங்கெல்லாம் படும்? ரிஷபமனையில படும், ரிஷபத்தில் உள்ள கிரகத்தின் மீது படும். 7ஆம் பார்வையாக கன்னியில படும், கன்னி மனையில் உள்ள கிரகத்திலே படும். 10ஆம் பார்வையாக இந்த 10ஆம் பார்வையாக ஆதிபத்திய ரீதியில தனுஷையும் தனுஷில் உள்ள கிரகங்களின் மீது இந்த சனி பார்வை படும். அப்போ மீனத்தில் உள்ள குரு சனி இந்த 3 ஆதிபத்தியங்களையும் இந்த 3 இடங்களில் உள்ள